இப்போது இலங்கையிலிருந்து இணைந்திருக்கும் எங்கள் அன்புக்குரிய சின்னையா ரெட்னோடியல் அவர்களை இணைத்துக் கொள்ள இருக்கிறோம். அரசாங்க அலுவலர் சங்கம் வந்து இலங்கையின் முதலாவது மொழிவழி தொழிற்சங்கத்தின் பொதுச் செயலாளராக 3 ஆண்டுகள் இருந்தவர். இது தவிர தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினர், கொழும்பு கிளையில் முக்கியமான பொறுப்புகளை வகித்தவர். இப்போதும் மத்திய குழுவின் உறுப்பினராக இருக்கிற திரு சின்னையா ரத்னோடியல் அவர்கள் தனது பயணத்தின் போது எங்களுடன் இணைந்திருக்கிறார். வணக்கம். 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 உங்களோட எவ்வளவு நேரம் இருக்கிறது என்பது தெரியவில்லை. ஆனால் உங்களோட கேட்பதற்கு எங்களுக்கு நிறைய விடயங்கள் இருக்கின்றன. நாங்கள் இப்போது 1.5 மணி நேரங்களுக்கு முன்னர் அறிந்தோம் டாக்டர் பத்மநாதன் சத்தியலிங்கம் அவர்கள் தமிழரசு கட்சியின் சார்பில் தேசிய பட்டியலுக்காக முன்மொழியப்பட இருக்கிறார் என்று அரசியல் குழு தீர்மானித்திருப்பதாகவும், ஆனால் அந்த இடத்தை எடுக்குமாறு திரு சுமந்திரன் அவர்களை கேட்ட போது அவர் மறுத்துவிட்டு அதை இல்லை வேண்டாம் என்று சொன்னதை தொடர்ந்து டாக்டர் சத்தியலிங்கத்துக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் நாங்கள் அறிந்தோம். உங்களுக்கு தெரிந்ததை சொல்லுங்கள். அரசியல் குழு என்ன செய்தது திரு டாடியல் அவர்களே? அரசியல் குழுவில் இந்த விடயம் கலந்துரையாடலுக்காக எடுக்கப்பட்டது இன்றைக்கு. அப்ப அதுல பலவேறு விண்ணப்பங்கள் வந்திருந்தன. ஆனா நான் அதுல அரசியல் குழுவில அங்கத்தவர் இல்லை. ஆனால் நான் அதை பற்றிய விவரங்களை தெரிந்து கொண்டதன் அடிப்படையில நான் உங்களுடைய அதை பகிர்ந்து கொள்கிறேன். அப்ப எல்லாருடைய பரந்த பரிசுத்த பின்பு அதற்கு முதலாவதாக இவரை திரு சுமந்திரன் அவர்களிடம் அதை கேட்கப்பட்டது. ஆனால் அநேகமாக அந்த உறுப்பினர்களுக்கே தெரியும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பது தெரிந்திருந்தது அநேகமாக. இரண்டால் அவர் மிகவும் திட்ட தெளிவாக அதை பத்திரிகை வாயிலாகவும் தனிப்பட்ட முறையில் கேட்டவர்களுக்கும் அதை திட்ட தெளிவாகவே சொல்லி இருக்கிறார், நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று. அப்படினாலே அவர்கள் அதை விடுத்த வேண்டுகோளை அவர் நிராகரித்து விட்டார். அதற்கு பிறகு மற்ற சில பேர்கள் அங்க பரிசீலனை திரு சத்தியலிங்கம் அவர்கள் கட்சியினுடைய செயலாளராக இருக்கிறவர், நீண்ட காலம் கட்சியுடன் பயணிப்பவர், எங்களுடைய வடக்கு மாகாணத்தின் சுகாதார அமைச்சராக செயற்பட்டவர், இக்கட்டான காலத்திலே கட்சியின் செயலாளர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர். ஆனால் துரதிருஷ்டவசமாக சென்ற ஜனவரியில் நடைபெற்ற அந்த மாநாட்டு கூட்டத்திலே அவர் கலந்து கொள்ள சுயநல உடன்பட்டிருந்தார். ஆனபடினால மற்றது எங்களுக்கு எல்லா மாவட்டங்களிலேயும் எங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் பிரதிநிதித்துவம் கிடைத்திருக்கிறது. வன்னி மாவட்டத்திலே மட்டும் முல்லைத்தீவு மட்டுக்கும் தான் கிடைத்திருக்கிறது, வவுனியாவுக்கும் மன்னாருக்கும் கிடைக்கவில்லை. அதன் அடிப்படையிலும் வவுனியாவுக்கு இனிமேல் எங்களுக்கு ஒரு நியமன பட்டியல் தான் கிடைத்தது என்றபடியினால அப்ப அதை வழங்குவதற்கு வன்னி மாவட்டத்திலே இவர் கேட்டு தோல்வி அடைந்தார். உங்களுக்கு தெரியும், இந்த முறை வந்து ஒன்றில் நியமன பட்டியலில் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும், அல்லாட்டால் வேட்பாளராக ஒருவர் இருந்திருக்க வேண்டும். பட்டியல் உறுப்பினரூடாக தெரிவு செய்வதற்கு ஆன தகுதியை பெற்றவராக தேர்தல் ஆணையகம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில நாங்கள் வெளியில இருந்து கூட சில பெயர்கள் முன்மொழியப்பட்டது. ஆனா இந்த புதிய நடைமுறைக்கு பின்பு அந்த பெயர்களை அறவே அந்த பரிசீலனைக்கு எடுக்க முடியாமல் போய்விட்டது. இந்த பின்னணியில திரு சத்தியலிங்கம் அவர்களை எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். எதுவிதமான கருத்து மோதல்களோ அல்ல எதுவுமே நடைபெறவில்லை. இது கிட்டத்தட்ட பார்த்தால் நாங்கள் அந்த கடைசியாக எங்களுடைய பொதுச்சபை இந்த கடைசியாக கூடிய போது எடுக்கப்பட்ட முடிவுகள் எவ்வளவு சுமூகமாக எடுக்கப்பட்டதோ அதே விதமான சுமூகமான முடிவு. ஏனென்றால் வெளியிலே ஒரு பெரும் பரபரப்பு இருந்தது. உங்களுக்கு தெரியும், தேர்தல் காலங்களிலையும் தேர்தல்களுக்கு பின்பும் ஒரு பரபரப்பான எல்லாமே கட்சிக்குள்ளே என்ன நடக்க போறது, எது நடக்க போறது என்ற ஒரு பரபரப்பு இருந்தது. எல்லாவற்றையும் பொய்யாக்கி ஒரு சரியான அமைதியான முறையிலான ஒரு தெரிவு நடைபெற்றிருக்கிறது. இனிமேல் திரு சத்தியலிங்கம் அவர்கள் இந்த பொறுப்பை ஏற்று செயற்படுவார்கள்.
இத்தோடு கூட்டத்திலே வேறு சில முடிவுகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது பாராளுமன்றத்திலே இருக்கக்கூடிய 8 உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கு தெரியும், அங்கே ஒரு குரூப்ல பார்ட்டி அந்த என்ன ஒரு குரூப் லீடராக ஒரு இது கட்சி ஒரு குரூப்பாக இருக்கும் ஒரு குழுவாக அந்த பாராளுமன்ற குழுவின் தலைவராக திரு ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர் அதை அந்த பொறுப்பை அவர் எடுத்துக் கொள்ளுவார். அப்ப அந்த அடிப்படையில இனிமேல் வரக்கூடிய விடயங்களை அவ்வப்பொழுது அந்த வருகிறதன் அடிப்படைகள் கருத்திலே கணக்கிலே எடுத்து செயற்படுத்தப்படும் என்றதுதான் இப்போதைய நிலைமை. என்னுடைய கருத்துப்படி எனக்கு என்ன பொறுத்தமட்டில் நான் மத்திய செயற்குழுவிலையும் பல கூட்டங்கள்ல நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ளுகின்ற இப்பவும் கேட்டுக்கொள்ளுகின்ற ஒரே ஒரு விடயம், கட்சியிலே எவ்வளவு கருத்து மோதல்களும் இருக்கலாம். அது கருத்து மோதல்கள் கருத்து வேறுபாடுகள் இருப்பது எங்கும் சகஜம். அது தனியா கட்சியில் மட்டுமில்லை, இந்த இயக்கங்கள் இந்த அமைப்புகள் இவன் குடும்பங்களிலேயும் இருக்கும். அவைகள் உள்ளுக்குள்ளே பேசி தீர்க்கப்பட வேண்டியவை. அதை பொது வழியிலே அதை கொண்டு வந்து பேசக்கூடாது. ஒரு குடும்ப பிரச்சனை போலதான். நாங்கள் ரோட்ல நின்று கொண்டு போறோம் வரவனுக்கு எல்லாம் சொல்லி கொண்டிருக்கல, இங்கே மனைவி அப்படி செய்தார், கணவர் அப்படி செய்தார், பிள்ளைகள் இப்படி செய்து செய்ய அசிங்கம் தானே. அதை போன்ற ஒரு நிலைமையை வேண்டுகோள் எப்பவும் இருக்கிறது, இப்பவும் அதுதான் இருக்கிறது. 2 கேள்விகள் அது இன்று பேசப்பட்டிருக்காது என்று நம்புகிறேன். திரு சுமந்திரன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி பெற முடியாமல் போனாலும் கூட அந்த கட்சிக்கான வாக்குகள் 2 ஆசனங்களை பெறுவதற்காக அல்லது 1க்கு மேற்பட்ட ஆசனங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போனாலும் கூட அவர் மத்திய குழுவின் உறுப்பினராகத்தான் இருக்கிறார். அதே வேளையில் கட்சியின் ஊடக பேச்சாளராக இருக்கிறார். அது சம்பந்தமான முடிவு அவர் மத்திய குழு உறுப்பினராகவும் ஒரு பதில் பொதுச் செயலாளராகவும் இருப்பதால் அந்த பதவியை அவர் அடுத்த மத்திய குழு கூட்டம் வரை தொடர்ந்து வகிப்பார் என்று எதிர்பார்க்கலாமா? ஓமாம், நிச்சயமாக. சுமந்திரனை பற்றி தான் கேட்கிறீங்க? நிச்சயமா. சுமந்திரன் அவர்களை பற்றி தான் கேட்கிறேன். அவரது பதவி பொறுப்பு என்பதால் அதை அடுத்த மத்திய குழு கூட்டம் வரை அவர் தான் வைத்திருப்பார். அவர் இப்ப வகிக்கிற பதவிகள் தொடர்ச்சியாக மத்திய செயற்குழு கொடுக்கப்பட்ட பதவிகள். அதாவது அடுத்து பொதுச்சபையினால் கடைசியாக நடைபெற்ற மத்திய செயற்குழுவில் அந்த குழுவிலே, அதாவது கடைசி வரைக்கும் இப்பொழுது இருக்கிற அந்த குழுவிலே எடுக்கப்பட்ட முடிவுகளும் பொதுச்சபையிலே எடுக்கப்பட்ட இப்ப நான் சொல்றது கடந்த காலத்திலே நடைபெற்றதல்ல, ஏற்கனவே எடுக்கப்பட்ட நடைமுறையில இருந்த அதனால மேற்கப்பட்ட பொறுப்புகளை அவர் அசிஸ்டன்ட் உதவி செயலாளராக இருக்கிறார் தமிழரசு கட்சியின். மற்றது கட்சியில மத்திய செயற்குழுவில ஒரு முக்கிய உறுப்பினராக இருக்கிறார். அந்த பொறுப்புகளை அவர் தொடர்ச்சியாக செய்வார். அவரும் பல தடவைகள் அவரை போய் வற்புறுத்தல், இங்கே யாத்திலே நான் அவரை சந்திக்க சென்றிருந்த பொழுது அங்க பல உறுப்பினர்கள் பல இந்த பொது இடங்களிலே இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் எல்லாரும் வந்து அவருடன் கதைத்து அவரை நீங்கள் இந்த பொறுப்பை எடுக்க வேண்டும் என்றெல்லாம் வற்புறுத்தி கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். அப்ப அவர்களுக்கெல்லாம் அவர் ஒரே மறுமொழியைத்தான் சொல்லி கொண்டிருந்தவர். ஆனபடினால அவர் அந்த இருக்கின்ற அப்பொழுது அவர்கள் கிட்ட நீங்கள் இல்லாமல் போனால் இந்த பாராளுமன்ற விடயங்கள் எல்லாம் கலந்துரையாடல் வர இருக்கின்றது. அப்படியான சந்தர்ப்பங்களில் நீங்கள் இல்லாவிட்டால் ஒரு பெரிய வெற்றிடம் இருக்கும், இது பிரச்சனைகள் வரக்கூடும் இல்ல, அதை சரியான முறையில் கையாளுவதற்கு சரியான நாட்கள் இல்லைன்னு அவர் அப்ப சொன்னார். தேவைப்பட்டால் அது ஒன்றும் பிரச்சனையாக நான் வெளியில இருந்து வேண்டிய ஆலோசனைகளை நான் எங்கட கட்சி உறுப்பினர்களுக்கோ அல்லாட்டால் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கோ அல்லாட்டால் அரசாங்கத்துக்கோ நான் அது வழங்குவேன். அது என்னுடைய கடமை, நான் அதை செய்வேன். அப்பொழுது அதனால் பிறப்பவர்கள் கட்சிக்கும் கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கும் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அந்த விடயங்கள் எல்லாம் பகிரப்படும். நான் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளையும் ஒத்தாசையும் நிச்சயமாக வழங்குவேன். அதுல ஒரு சந்தேகம் இல்லை. அதை பற்றி நீங்க யோசிக்க தேவையில்லை. அதனுடைய நான் பாராளுமன்றத்துக்குள்ள இல்லை என்றதாலும் நிச்சயமாக சில விடயங்கள் அதை தனிப்பட்ட இப்படித்தான் சொன்னாலும் நிச்சயமாக
அந்த பாராளுமன்றத்துக்குள்ள இல்லாமல் போனதால ஏற்படக்கூடிய ஒரு உரிமை ஒன்று நிச்சயமாக இருக்கும். ஆனால் அவர் சொன்னார், எல்லாத்தையும் அதை நான் என்னால் இயக்கக்கூடிய விடயங்கள் வெளியிலிருந்து செய்யக்கூடிய அத்தனை நான் ஒத்துழைப்பேன் என்றுதான் அவர் அதை சொல்லி. நீங்கள் பார்த்தீர்களானால் இப்போது என்பிபியின் பல முக்கிய உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பை எடுக்காமல் கட்சி பணியில் இருக்கிறார்கள். அவர்கள் முழுமையான கட்சி பணியில் இருப்பார்கள். ஆனால் திரு சுமந்தன் அவர்களுக்கு தனது சட்டம் சார்ந்த பணிகளும் இருக்கும். ஆனால் கட்சி அந்த பணிகளையும் உண்மையாகவே கட்சி ஒன்றாக நினைத்தால், ஒன்றாக சிந்தித்து, ஒன்றாக இயங்கினால், நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினரா இல்லையா என்பது ஒரு பிரச்சனையா இல்லை. நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால் எல்லா கூட்டங்களுக்கும் போக வேண்டியிருக்கும். இது தேவையான விடயங்களை மட்டும் செய்து கொண்டு இருக்கலாம் என்பது சரி. இதை தவிர நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு கேட்க வேண்டிய கேள்வி ஒன்று இருக்கிறது. இந்த வழக்கு இப்போது எங்கே போய்கொண்டிருக்கிறது? புரட்டாதி மாதத்தில் புதிய நியமன பத்திரங்களை கோர வேண்டும் என்பது யாப்பு விதி. வழக்கு எப்போது நடக்க இருக்கிறது? இது எங்கே போக போகிறது? இப்போது பல வழக்கு போட்டவர்கள் அல்லது சம்பந்தமான சிக்கல்களை கொடுத்தவர்கள் இல்லை. அவர்கள் தொடர்ந்து கட்சியில் இருக்கிறார்களா என்பது தெரியவில்லை. பிரிந்தோடி போய் தமிழசுக்கு எதிராக போட்டியிட்டவர்களை எப்படி தமிழசு என்று எடுத்துக்கொள்வது என்ற கேள்வியும் உங்களுக்கு இருக்கும். ஒரு பொது கருத்தாக அல்லது உங்களுக்கு ஏதாவது உள்விவரங்கள் தெரிந்தால் சொல்லத்தக்க விடயங்களை சொல்ல முடியுமா? இந்த வழக்கு இனிமேல் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி நினைக்கிறேன் அது விசாரணைக்கு வரும். அப்பொழுது சில முடிவுகள் எடுக்கப்படுற முடிவுகள் நிச்சயமாக இதுகால வரையிலே வழக்கு கொண்டு செல்லப்பட்ட முறைமைக்கு மாறுபட்டதாக இருக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏனென்றால் அந்த வழக்கிலே இந்த வழக்கை உண்மையிலே வழக்கிலே ஆஜராகிய எங்களுடைய கட்சியிலே இருந்த ஒரு முக்கிய சட்டத்தரணி தான் இந்த வழக்கை பல குழப்பங்களுக்குள்ளாக்கினவர் என்பது என்னுடைய கருத்து. அந்த நிலைமை இனிமேல் இருக்க மாட்டாது என்று என்னுடைய ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இன்னும் அதை பற்றிய தீர்க்கமான முடிவுகளோ அல்லாட்ட அதை பற்றிய தீர்க்கமான கலந்துரையாடல்களோ இதுவரையில கட்சிக்குள்ள மேற்கொள்ளப்படவில்லை. அது விரைவில் எப்படியோ இந்த மாதம் இப்ப நவம்பர் மாதம் கடைசியிலே வந்துட்டோம். இன்னும் ஜனவரி மாதம் டிசம்பர் மாதம் முழுமையாக இருக்கிறது. அதற்கு பின்பு ஜனவரி மாதத்திலும் அரைவாசிக்கும் மேற்பட்ட காலம் இருக்கிறது. அதுபடியினால அந்த காலத்துக்குள்ள இதை பற்றி நிச்சயமாக, ஏனென்றால் நானும் அந்த வழக்கிலே ஒரு இடைபூ மருந்தாரராக இருக்கிறேன். அதுபடியினால அது நிச்சயமாக நாங்கள் நோக்கி பயணிக்கும் விசாரணை இந்த கலந்துரையாடலுக்கு எடுக்கப்படும். அது நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் என்பது என்னுடைய இது. என்னன்னா அந்த பிரச்சனை குடைச்சல்களை கொடுத்து கொண்டிருந்த பலர் கட்சியிலிருந்து தாமாகவே ஓடிவிட்டார்கள். உண்மையில இப்ப இந்த ஒரு விடயத்தை நான் இந்த சந்தர்ப்பத்துல சொல்ல வேண்டும் என்னென்றால், இப்ப இந்த கட்சிக்கு இந்த முறை எங்களுக்கு பின்னடைவில்லை. கட்சி நிச்சயமாக போன முறையை விட போன தேர்தலை விட சிறப்பான வெற்றியை பெற்றிருக்கிறார். போன முறை நாங்கள் 6 பேரைத்தான் அனுப்பக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த முறை 8 பேர் எங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களாக கிடைத்திருக்கிறார்கள். எல்லா மாவட்டங்களிலும் எங்களுக்கு போன முறை அம்பாறையில் கிடைக்கவில்லை. இந்த முறை அம்பாறையில் கூட எங்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைத்திருக்கிறது. எல்லா மாவட்டங்களிலும் எங்களுடைய உறுப்பினர்கள் வென்றிருக்கிறார்கள். இவ்வளவுக்கும் எங்களுடைய கட்சிக்கு எதிராக தமிழ் தேசியம் என்று போலியாக தமிழ் தேசியத்தை தங்களுடைய சொந்த லாபத்துக்காக பேசிக்கொண்டு இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் கட்சிக்குள்ளே இருந்து இந்த வேட்புமனு வழங்கப்படாமல் கடைசி நாள் மட்டும் இருந்துட்டு அடுத்த நாள் வெளியில வந்தவர்களும் தொடுத்த பொய்யான அம்புக்கணைகள் பலது இருந்து அவ்வளவுக்கும் மத்தியிலும் எங்களுடைய கட்சி மிக சிறப்பான வெற்றியை பெற்றிருக்கிறது. அந்த யாழ்ப்பாணத்திலே தான் இது மோசமான, எங்களுக்கு கட்சிக்கு ஒரு மோசமான நிலைமை யாழ்ப்பாணத்திலே ஏற்பட்டதற்கு முக்கிய காரணம் நான் குறிப்பிட்ட இந்த கட்சிகளும் இவைகளும் எல்லாம் யாழ்ப்பாணத்திலே தான் மையமாக கொண்டிருக்கின்றவர்கள். அவர்கள் முழு பேரும் யாழ்ப்பாணத்திலே தான் அவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் அமைந்தன. அப்ப அதனால் மக்கள் உண்மையில சில பேர் கேட்கிறது, என்ன இந்த ஜனங்கள் எல்லாம் போய் ஜேவிபிக்கு போட்டிருக்கின்ற, அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இந்த எங்களுடைய கட்சிக்கு உள்ளே இருந்தவர்கள் வெளியில கொடுத்த பொய்யான பிரச்சாரங்கள். ஏனைய கட்சிகள் மாற்று கட்சிகள்
ஒரு பக்கமாக எங்களுடைய கட்சியை தூத்தி கொண்டிருந்தார்கள். அதை விட இவர்கள் தினமும் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஊடகம், அவர்களுக்கு 4 ஊடகங்கள் இருக்கின்றன. அந்த 4 ஊடகங்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ யூடியூபிலே போட்டுக்கொண்டே இருந்தார்கள். அது சுமந்திரனுக்கு எதிராக போடப்பட்டது என்று மட்டும் அதை சொல்ல இயலாது. அதன் மூலம் எங்களுடைய கட்சி பெரிய பாதிப்புக்குள்ளாகினது. அப்ப இதனால் அந்த மக்களுக்கு ஒரு பெரிய குழப்பமும் ஒரு விரக்தியும் ஒரு சோர்வு நிலை. என்ன இவர்கள் இப்படியாக இதை ஒரே என்ன உங்களுக்குள்ளேயே சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள், இது என்ன செய்வது, யார் சரி யார் பிள்ளை ஒன்றுமே தெரியாது என்றால் பலவிதமான ஆட்களும் இந்த தேசியம் போலியான தேசியத்தை பேசி அதிலே சவாரி செய்து கொண்டிருந்தவர்கள் தான் இந்த மக்களுக்கு சலிப்பை ஏற்படுத்தி அந்த மக்களை ஜேவிபிக்கு தள்ளிவிட்டது இவர்கள் தான். இவர்களால தான் இந்த ஜேவிபிக்கு இந்த மக்கள் போட்டது என்று குறிப்பா யாழ்ப்பாணத்தில் தானே நடந்தது. ஏன்னா யாழ்ப்பாணத்துல இவ்வளவு நடந்தது. மட்டக்களப்பிலே இப்படியான நிலைமை இல்லை. மட்டக்களப்பிலே அங்க இவர்கள் எல்லாம் போய் அங்க போய் இந்த போய் மூட்டைகளை அவிட்டு விடுறதுக்கு அவர்களுக்கு வாய்ப்பும் இருக்கு இல்லை, போறதுக்கு அவர்களுக்கு நேரம் இல்லை. ஏன்னா அவர்கள் இங்க ஏதோ இப்ப தமிழரசு கட்சிய முறியடிக்க வேணும், சுமந்திரன் முறியடிக்க வேணும் என்றதிலே மட்டும்தான் குறியாயிருந்தார்கள். கொள்கை விளக்கம் பிரச்சாரங்கள் எதுவுமே இல்லை. ஒவ்வொரு கொள்கை அவர்களுடைய பிரச்சார கூட்டங்களிலே கட்சியில இருந்து விட்டு மாம்பழ சின்னத்திலே கேட்டவர்கள், மற்றும்படி தனித்தனியாக கட்சியாக கேட்டவர்கள் எல்லோரும் செய்த ஒரே பிரச்சாரம் அவருடைய கொள்கை என்னென்று கேட்டால் கட்சியை தாக்குவதும் தமிழரசு கட்சியை தாக்குவதும் சுமந்திரனை தாக்குவதும், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த ஜேவிபி அதை பற்றிய தாக்கி அதை பற்றிய விமர்சனம் கூடத்தை செய்தது எங்களுடைய தமிழரசு கட்சி மேடையில தான். அதுலயும் குறிப்பாக சுமந்திரன் அவர்கள்லாம் செய்யல. இவர்கள் செய்த முழுக்களாக தமிழரசு கட்சியை பற்றியும் சுமந்திரனை பற்றியும் தாக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான காரணம். எங்களுடைய இந்த வாக்குகள் எல்லாம் அங்காள் பக்கம் சரிஞ்சது. இதுல இன்னொரு விஷயத்தை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். இந்த என்ன எங்களுடைய இங்க செல்லுபடியற்ற வாக்குகளுடைய அதிகரிப்பை பற்றி பேசப்பட்டு கொண்டிருந்தது. அது ஒரு மிகவும் ஒரு கவலைக்குரிய விஷயம். யாழ்ப்பாணம் ஒரு படித்த சமூகம். உங்களுக்கு தெரியும், வள்ளுவர் சொல்லி இருக்கிறார், பலகற்றும் கல்லார் உலகத்தோடு ஒட்ட பழகாதவர். கல்வி என்றது பள்ளிக்கூட படிப்போ அல்லட்டல் பல்கலைக்கழக படிப்போ அது மட்டுமல்ல. அதை வைத்துக்கொண்டு உலகத்தோடு நாங்கள் எப்படி ஒட்ட பழகுகிறோம், சேர்ந்து வாழ பழகுகிறோம், அந்த உலக அறிவை எப்படி பெறுகிறோம் என்றதுலதான் ஒருவர் படித்தவரோ இல்லையோ என்றது அந்த கல்வியினுடைய தரம் தீர்மானிக்கப்படும். அல்லாவிட்டால் நாங்கள் டாக்டரையும் கல்விமான் என்று சொல்றோம், லோயரையும் கல்விமான் என்றோம், இன்ஜினியரையும் கல்விமான் என்றோம். ஆனா அவருக்கு தெரிஞ்ச இவருக்கு தெரியாது, இவருக்கு தெரிஞ்ச அவருக்கு தெரியாது. அப்ப என்ன அது ஆரப்ப கல்விமான். அப்ப அது ஆனபடினால இதுதான் அந்த கல்வியாளர்கள் என்று அந்த பெருமை எங்களுடைய யாழ்ப்பாணத்துக்கு கனகாலமா இருந்தது. அன்றைக்கு எனக்கு ஒரு புதிய கருத்தை சொன்னார். நான் அதோட முழுமையாக ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் அது ஒரு சிந்தனைக்குரிய விஷயமாக இருந்தேன் என்று சொன்னால், யாழ்ப்பாணத்துக்கு இந்த பல்கலைக்கழகம் வந்தது ஒரு சாபக்கேடுன்னு சொல்லி அவர் சொன்னார். நான் எனக்கு ஆச்சரியமா இருந்தேன், ஏன் இப்படி இவர் சொல்றாரு என்று. ஏனென்று அவர் சொல்றாரு, தம்பி யாழ்ப்பாணத்துல அறுவரை தொடக்கம் மட்டும் படிச்சுட்டு இந்த யூனிவர்சிட்டிகளையே படிச்சுட்டு வெளி உலகமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, ஒரு ஒரு எக்ஸ்போஷர் இல்லை, இவர்கள் வெளியில போய் படிக்கவும் இல்லை, வெளியில 4 பேரோட பழகவும் இல்லை, இப்படி சட்டைக்குள்ள குதிரையை ஓட்டி கொண்டு இப்படியே இவர்கள் இருக்கிறார்கள். அதனாலதான் இந்த பல்கலைக்கழகத்துல இருக்கிற ப்ரொஃபசர்ஸும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனும் சரி, இவர்களும் சரி இப்படி ஒரு படிக்காதவர்கள் போல நடந்து கொள்கிறார்கள் என்று அவர் சொன்னார். நான் அதை முழுமையாக அதை ஏற்றுக்கொள்ள இல்லை. ஆனால் அது அவருடைய கருத்து உண்மையிலே ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு விடயமாக எனக்கு தெரிஞ்சது. அப்ப அப்படியான ஒரு நிலைமையில இங்க பார்த்தால் இந்த மக்கள் வீட்டில இருந்து இவர்கள் எப்படியோ ஒரு வீட்டில ஒரு படித்தவராவது இருப்பார், படித்தவர் என்று சொல்லப்படுறவர் இதுக்கு நிச்சயமா இருந்திருப்பார். எப்படி ஒரு வாக்கை போட வேணும், செலுத்த வேணும் என்றதை பற்றி கட்சிகள் சொல்லி கொடுக்காட்டாலும் மற்றவர்கள் சொல்லிக்கூட இவராவது கேட்டு சொல்லி இருக்குத்தானே வேணும், சொல்லி இருப்பார்கள். அப்படி இருந்தும் இவர்கள் போய் இதை செய்திருக்கிறார்கள் என்றால் என்னது காட்டுது? அவ்வளவு அறிவீனம் இருக்குது இந்த இது என்றதுதான் அந்த பொருள். இதற்காக போய் இவ்வளவு பேர் அப்படி போய் அள்ளிக்கொண்டே போட்டார்கள் ஜேவிபிக்கு. அந்த கேள்விக்கு இன்னும் மறுமொழி சொல்ல முடியாம இருக்கிறார்கள்.
கூடுதலான வாக்கு இங்க யாழ்ப்பாணத்து தமிழ் பகுதிகள்ல கூடுதலான வாக்கு யாழ்ப்பாணத்துக்கு தான் போயிருக்கு. யாழ்ப்பாணத்தை படித்தவர்கள் என்று சொல்லப்படுறவர்கள்ட்ட இருந்தார். அது அப்ப அந்த 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 படித்தவர்கள் என்று சொல்ற அந்த அந்த சொல்லுக்கு ஆன அர்த்தத்தை நாங்கள் சரியாக புரிஞ்சு கொள்ளணும். யார் படித்தவர்கள், அவர்கள் எப்படி உருவாகிறார்கள் என்பதை பற்றி நாங்கள் அதை படித்துக் கொள்ள வேண்டி இருக்கிறது. அப்ப இப்படியான பல விஷயங்கள் இந்த தேர்தல்ல ஒரு பல விடயங்கள் இப்ப அண்மை காலத்துல பாத்தீங்கன்னா 22ஆம் ஆண்டு நம்ப முடியாத, அதாவது ஒரு ஆச்சரியம் கட்டக்கூடிய பல மாற்றங்கள் நடந்திருக்குது. கோத்தபயா போனார், அரகலியா வந்துச்சு, போத்தேவ போனார், ஒரு வாக்கம் இல்லாத ஜனாதிபதியா வந்தார். இந்த அடிமட்டத்துல ஆதரவை கொண்டிருந்த ஜேவிபி ஜனாதிபதியா வந்தார். பேந்து பார்த்தால் இங்க இந்த இதுல அவர் சொன்ன போல பாராளுமன்றத்தை துடைத்து விடுவேன் என்று சொன்னது போல பாராளுமன்றத்துல முழு பேரையும் அத்தனை அமைச்சர்களையும் கலைத்து விட்டார்கள். இங்க வடக்கு மாகாணத்துல காலாகாலமாக உங்களுக்கு தெரியும் பிடிபி டாக்டர் சிவானந்த எத்தனையோ வருஷம் மாறி 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 அவர் முதல் தடவை எம்பியா வந்த நாள்ல இருந்து இந்த வரைக்கும் எம்பி தான் 30 வருஷத்துக்கு மேல. அவர் நல்லாட்சிக்கான அரசாங்க காலம் தவிர மற்ற காலங்கள் எல்லாம் அமைச்சராக இருந்தார் இல்லையா? அமைச்சரவையிலேயே இருந்தார். அந்த காலத்துல ஒன்றுதான் அவர். அப்ப இந்த கவர்மெண்ட் வந்தால் இந்த கவர்மெண்டோட, அந்த கவர்மெண்ட் வந்தால் அந்த கவர்மெண்டோட, இப்படியே மாறி மாறி அவர் இப்ப எங்க அங்கஜன் ராமநாதன் போன தடவை உங்களுக்கு தெரியும் எங்களுடைய தமிழ் மொழி விசேட தமிழ் மொழி இந்த சிங்களம் மட்டும் சட்டமன்று கொண்ட வந்த பண்டாரநாயக்க அவனுடைய எஸ்எல்பி கட்சிக்கு போன தடவை கிடைச்ச ஒரே ஒரு ஆசனம் யாழ்ப்பாணம் கொடுத்த ஆசனம். அதை யோசித்து பார்த்தால் ஒரு நம்ப முடியாத என்னடா இது இந்த அந்த ஏனென்றா அந்த சிங்கள மொழி சட்டம் வந்ததன் பின்புதான் எங்களுடைய மக்கள் விழிப்படைஞ்சது, பிரச்சனைகள்ல உத்வேகம் அடைஞ்ச விஷயங்கள் எல்லாம் நடந்தது. அப்படியான ஒரு கட்சிக்கு யாழ்ப்பாணத்துல இருந்து போயிருக்காரு. அதுவும் பிரபாகரன், ஆமாம் பிரபாகரன் பிறந்த அந்த தொகுதி. அப்ப இங்க அந்த இங்கே உள்ள இந்த போலி தேசியம் பேசுறவர்கள் இருக்கிறார்கள். இந்த போலி தேசியவாதிகள் என்ன செய்கிறார்கள்? இந்த தேசியத்துக்காக, தேசியம் என்றால் என்ன? மக்கள், தமிழ் மக்களுடைய நலன், அதான் அந்த முக்கியமான தேசிய உணர்வுன்றது. அந்த உணர்வை விட்டுட்டு கட்சி மோதல்களுக்குள்ள போய் அதுக்கு அந்த தங்களந்த அந்த போலியான தேசிய, அதாவது உணர்வு, அதை கட்டி எழுப்புறதுக்கு கடந்த காலத்துல விடுதலை புலிகள் அந்த செயற்பாட்டை மூலதனமாக வச்சு கொண்டு இதை நான் ஒரு விஷயத்தை வெளிப்படையாக சொல்லத்தான் வேணும். இந்த வெளிநாட்டில இருக்கின்ற சில புலம்பெயர்ந்த தமிழர்கள், இங்கிருந்து போனவர்கள், அவர்கள் அங்க செய்கிற கோமாளித்தனமான அரசியலை இங்கேயும் வேறொன்றை செய்யறதுக்காக அனுப்புற காசு, இது உங்களுக்கு தெரியும், நான் பேர் சொல்ல தேவையில்லை. 2 பெரிய வர்த்தகர்கள், புலம்பெயர் வர்த்தகர்கள் 2 பேர், அவர்கள் செய்த கோடிக்கணக்கான பணங்கள் அது எல்லாத்தையும் போட்டுத்தான், உங்களுக்கு அந்த பணப்பேரங்களை பற்றி நீங்கள் எல்லாம் அறிஞ்சிருப்பீர்கள், பலருக்கும் அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. பணப்பேரன் கோடி, கொஞ்சம் லட்சக்கணக்கு இல்லை, கோடிக்கணக்காக பணப்பேரங்களை எல்லாம் செய்து அந்த பணத்தை, காசுகளை எல்லாம் சில்லறைகளுக்கு எல்லாம் அள்ளி வீசி, நீங்க பாத்தீங்கன்னா மொத்த வாக்குல இந்த இண்டிபெண்டன்ஸ் எடுத்த கணிசமான வாக்குகள், அந்த வாக்குகளை எங்களுடைய கட்சிக்காரர்களுக்கு போட்டாலே எவ்வளவு எங்கேயோ போயிருக்கு. இப்ப இந்த தேசியம் என்று சொல்லி போலி தேசியம் பேசின காங்கிரஸ் கட்சி என்றான, இந்த சங்கு கட்சி என்றான, இவர்களுக்கு காங்கிரஸ் கட்சி அவர் வழக்கமாக சொல்லி கொண்டு வந்தது பொன்னம்பலம், வழக்கமாக போன முறை எங்களை 10 வருஷமாக மக்கள் புரிஞ்சு கொள்ளவில்லை, இப்ப புரிஞ்சு கொள்ள தளப்பட்டார்கள், முதல் ஒரு ஆளை அனுப்பினார்கள், போன முறை 2 பேரை அனுப்பினார்கள், இப்படியே நாங்கள் வளர்ந்து கொண்டு போவோம் என்று சொன்னவருக்கு கிடைச்ச மொத்த வாக்கு 15,000 தான். சுமந்திரனுக்கு எவ்வளவு வாக்கு கிடைச்சதோ அதே அளவு வாக்குத்தான் பொன்னம்பலத்துக்கும் கிடைச்சிருக்கும். அப்ப இவர்கள் இந்த பொய்யான தேசியத்தை பேசி மக்களை இந்த தேசியத்தின் பால் ஒரு இவர்களுடைய இந்த கருத்துக்களுக்கு பால் ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி போட்டார்கள். இந்த சங்க கட்சி உங்களுக்கு தெரியும், போன முறை அவர்கள் இந்த பொது வேட்பாளர் கொண்டு வந்து அப்பொழுதே அதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும் என்றால், அப்பொழுதே சுமந்திரன் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் இந்த அடுத்த தேர்தலுக்கு பயன்படுத்துவதற்காண்டித்தான் இந்த சங்கு சின்னத்தை இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்றார்கள். அது இல்லை அப்படி அல்ல என்று சொல்லி
எழுத்து மூலமாக விட்டு பேருந்து அந்த சங்க சின்னத்தை எடுத்து போட்டு பேருந்து அதுக்கு காரணங்கள் வேற கற்பித்து கொண்டு அவர்களுக்கு கூட கிடைச்சது ஒரே ஒரு ஆசனம் மன்னார்ல செல்வம் அடைக்கலநாதன். அவருக்கு கிடைச்ச வாக்கு 5000 தான். யோசித்து பாருங்கள். அப்ப இவர் அந்த மற்றது கட்சியில இருந்து விலத்தி வெளியில வந்து தேசியம் அடைகிறது, வீடு சிதைகிறது, அமாவாசையாக தேய்கிறது, கட்சி சம்பந்தர் சாகும் வரைக்கும் பிடித்து கொண்டிருக்க போறார், சுமந்திரனால எல்லாம் போச்சு, கட்சியும் அழிஞ்சு போச்சு என்று சொல்லி கட்சியில இருந்து வெளியே அவருக்கு நியமனம் குழு நியமிக்கப்பட்டு எல்லாம் ஒத்துக்கொண்டதுக்கு பிறகு அதை மேற்று சிரிச்சு மலர்ந்த முகத்தோட நான் அந்த செயற்குழுல இருந்தேன். மலர்ந்த முகத்தோட வெளியில வந்தவர் அடுத்த நாள் அவருக்கு வேட்புமனு இல்லை என்ற உடனே இவ்வளவு கதைகளையும் பொய்யான கதைகளை எல்லாத்தையும் சொல்லி மாம்பழ சின்னத்துல கேட்டவருக்கு அந்த 9 வேட்பாளர்கள் அதுலயும் இப்ப ஐங்கரநேசன் தமிழரசு கட்சியில இருந்தவர் இல்லை, அவருக்கு அவற்றை வாக்க கழிச்சா இன்னும் குறைவாக நான் தெரியல. அப்ப இந்த மொத்தமாக இந்த 9 வேட்பாளர்களுக்கும் கிடைத்த சரவணபவான், இவர், மற்றது அந்த விமலேஸ்வரி என்ற ஒரு ஆள், இவர்களுக்கு எல்லாம் மொத்தமாக கிடைச்ச வாக்கு எத்தனை? 7000. அப்ப இவர்கள் எல்லாரையும் மக்கள் எப்படி இவர்கள் இந்த பேச்சுக்கள் இப்பவும் ஆனால் வெட்கம் இல்லாமல் பார்த்து அவர் சரவணபவானும் ஒரு யூடியூப்ல இன்னும் அறிக்கை விடுறாரு. வெட்கம் இல்லையா? இப்படி ஒரு தொலைக்காட்சி யூடியூபில் வளமையாகவே உரையாடல்கள் செய்கிற ஒரு தொலைக்காட்சிக்கு லங்காஸ்ரீ உரையாடல் ஒன்றில் தான் அதை சொல்லியிருந்தார்கள் என்று நம்புகிறேன். ஆனால் இது இன்னொரு கேள்வி இருக்கிறது. சரி, அவர்கள் புதிதாக வந்தவர்கள், ஆனால் 2 மாதங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்ட 2 மாதங்களுக்கு சொல்ல முடியாது, பேசப்பட்ட தொடங்கினதே ஒழிய சில வாரங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்ட சுயேட்சை குழு 17 டாக்டர் ராம்நாத் அர்ச்சனா தடுப்பு காவலில் வெளியே வந்த அன்றுதான் அவர்கள் ஓடி அந்த பத்திரங்களை உருவாக்கி அந்த குழுவை போட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சுயேட்சை குழுவை விட அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பெற்ற வாக்குகள் 131 மட்டுமே. அதுக்கான காரணம் என்ன? இவ்வளவு போராட்டங்களை நடாத்துகிற, இவ்வளவு சிறந்த அடையாளம் காணப்பட்டவர்கள் கஜேந்திரகுமார், பொன்னம்பலம் செல்வராஜா, கஜேந்திரன், சுஹாஸ், காண்டீபன் போன்றவர்களை கொண்டிருந்த ஒரு கட்சியே இந்த சுயேட்சை குழு 14 வரும் 136 வாக்களை மட்டுமே கூட எடுக்கிற நிலைமை மக்களால் எப்படி வழங்கப்பட்டது என்ற கேள்விக்கு சுருக்கமாக எப்படி பார்த்து சொல்வீர்கள்? அதுக்கு நான் வடிவாக அதை யோசிச்சு பார்த்தேன். என்ன விஷயம் என்றால், இவர்கள் போலியான கூச்சலைத்தான் போட்டுக் கொண்டிருந்தார். தேசியம் அங்கே போறது, இந்த ஆர்ப்பாட்டங்களில் இவர்களுடைய ஆர்ப்பாட்டத்தினால கிடைத்த பெறுபேறு எதுவுமே இல்லை. வெறுமனே பேச்சும் சத்தம் போடுறதும் கத்தி குளர்றதும், அதாவது தேசிய எங்களுடைய பிரபாகரன் தலைவர் அவர்களுடைய பெயரை வச்சுக்கொண்டு வியாபாரம் செய்தவர்கள். அதை மட்டும்தான் செய்தார்களே தவிர அதை வைத்துக்கொண்டு இந்த வியாபாரத்தால ஏதாவது பலன் கிடைச்சதோ என்று சொன்னா ஒரு பலனுமே கிடைக்கல. இவர்கள் எந்த பெறுபரையும் மக்களுக்கு காட்ட இல்லை. இப்ப தமிழரசு கட்சி இதை பற்றி தீவிரமாக இப்படி எல்லாம் பேசவும் இல்லை. ஆனால் உள்ள இந்த ஆக்கிரமிப்புகளுக்கு எதிரான வழக்குகள் எல்லாம் செயல்முறையில இந்த விஷயங்களை விட அவர்கள் செயல்முறையில செய்து காட்டினார்கள். இவர்கள் செயற்பாடு எதுவுமே இல்லை. இவர் சட்டத்தரணி பொன்னம்பலம் ஒரு நாள் எங்களுடைய எத்தனை வழக்குகள் எத்தனை பிரச்சனை ஒரு நாள் போய் சட்டத்தரணி போய் கோர்ட்ல போய் பேசுறாரு. மற்ற சட்டத்தரணிகள் 2 பேர் இருக்கணும், அவைகள் போய் எத்தனை வழக்கு பேசினோம், அங்க ஒரு வழக்கு. அப்ப இப்படியான இந்த இவர்களுடைய பலனற்ற கூச்சலை மக்கள் அறிந்து தெளிவாக புரிந்து கொண்டார்கள். மக்கள் புரட்டி இருக்கிறார்கள். தொலைபேசி ஒரு அழைப்பை ஏற்றுக்கொள்வோம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். கடந்த 1.5 மணி நேரமாக நீங்கள் உலகம் பூராவும் இருக்கும் நேயர்களையும் விருந்தினர்களையும் அழைக்கிறீர்கள், பேசுகிறீர்கள், எல்லாம் சரி. ஆனால் ஆகவே சிக்னியில் வாழும் நேயர்கள் ஒன்றுமே தெரியாதவர்கள் என்று நினைக்கிறீர்களா, அல்லது கலந்து கொள்ளப்படாது உங்கள் நேயர்களுக்கு தாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம். கணேஷ் பேசிக் கொண்டிருக்கிற போது தொலைபேசி அழைப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்ல நான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டும். இப்படி கேள்வி கேட்டால் பதில் சொல்லாமல் போக முடியாது. தொலைபேசியை பேச முடியாது. தயவு செய்து வாட்ஸ்அப்பில் அல்லது வைபரில் வாருங்கள். கணேஷ் தொலைபேசியினூடாக இணைந்திருந்தமையால்
வாட்ஸ்அப்பில் அல்லது வைபரில் மட்டும் வாருங்கள் என்று கேட்டிருந்தோம். அதை தெளிவாக பல தடவைகள் நான் சொல்லியிருந்தேன். அதை கவனிக்காமல் விட்டிருந்தால் நான் ஒன்றும் செய்ய முடியாது. தொலைபேசியில் ஒரு நேரத்தில் ஒருவரோடு மட்டும்தான் எங்களால் பேச முடியும். கணேஷ் அப்போது தொலைபேசியில் இணைந்திருந்தார். இப்போது எங்களுடன் இணைந்திருக்கிற விருந்தினர் வாட்ஸ்அப்பில் இணைந்திருப்பதால் தொலைபேசியை என்னால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஆகவே நீங்கள் சொன்ன விடயத்துக்கு நான் மக்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று நான் சொல்லவில்லை. யாரோ நான் சொன்னதை கேட்கவில்லை என்பதை உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். சொல்லுங்கள். அடுத்த கேள்வி நீங்கள் கேட்டது ஏன் இவருக்கு டாக்டருக்கு போட்டாங்க, அர்ச்சுனாக்கு போட்டாங்க. அர்ச்சுனா ஒரு கணம் தாருங்கள். நான் இந்த நேரது கல்வியை எடுத்து விட்டு நாங்கள் அந்த கல்வியை போலாம். சொல்லுங்கள் அலோசியஸ். இல்ல, எனக்கு குறைந்தது கடைசி ஒரு 20 நிமிஷம் என்றாலும் வேணுமென 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. நேரம் 11:13 சொல்லுங்கள். நாளைக்கு நீங்கள் பணிக்கும் செல்ல வேண்டும். நீங்கள் இன்றிலிருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை தயவு செய்து வராதீர்கள். நீங்கள் ப்ரோக்ராம் செய்யறது சனிக்கிழமை இரவு வாருங்கள். சரி, அதை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். சொல்லுங்கள். ஆனா நீங்கள் 20 நிமிடம் இல்லாமல் சுருக்கமாக சொல்ல அந்த விடயத்தை சொல்லுங்களேன். இல்ல சுருக்கமாக சொல்ல இயலாது. ஏனென்றால் 2 விஷயங்கள். ஒன்று, பழையதை கிளறுவதில் பிரயோசனமே இல்லை. முதலாவது ஆகவே இந்த தமிழரசு கட்சி, அதாவது என்று செல்வநாயகம் சமஷ்டி கோரிக்கை, சமஷ்டியின் அடிநாதம், அதாவது தமிழனுக்கு வேண்டியது சமஷ்டி தான். அந்த அடிநாதம், தமிழன் பிரச்சனை தீரப்போவதில்லை, சமஷ்டி அமைப்பு வராமல் தீரப்போவதில்லை இலங்கையில் என்பது அது எழுதப்பட்ட விதி, அது விசுவாச சத்தியம். ஆகவே இந்த ஜேவிபி என்ன எம்பிபி என்ன எந்த பி வந்தாலும் சமஷ்டி, ஒரு சிங்களவர்களுக்கோ முஸ்லிம்களுக்கோ தமிழருக்கோ ஒரு சமஷ்டி அரசியல் அமைப்பு வந்துதான் இலங்கை ஒரு நிம்மதியான நாடாக வரும் என்றது அப்பட்டமான உண்மை. ஆகவே அந்த பழைய பிரச்சனைகளை நாங்கள் கிளறிக்கொண்டு தமிழரசு கட்சி இவ்வளவு நாளும் என்ன செய்ததுன்றதையும், அதாவது சுமந்திரன் என்ன செய்தார், சம்பந்தன் என்ன செய்தார் என்றதை பழைய கிளறுவதில் அர்த்தமே இல்லை. நீங்க சொல்லுங்க. இரண்டாவது விடயம் ஏன் அர்ச்சுனாக்கு இவ்வளவு ஒரு கணம் தாருங்கள். நான் இந்த கேள்வியை முடித்து வருகிறேன். சொல்லுங்கள் அலோசியஸ். ஏனென்றால் எம்பிபி செய்ய வேண்டிய விஷயம், முதலாவது, நாங்கள் எப்பொழுதும் ஒரு 6 மாதம் என்றாலும் அவர்களுக்கு நேரம் கொடுத்தே பார்க்க வேண்டும். நாங்கள் இப்பொழுது அவர்கள் வந்திருக்கிறார்கள். இவ்வளவு காலம் நடக்காத புதுமைகள். யாழ்ப்பாணத்து வாக்காளர்கள் இந்த விஷயங்களை எத்தனையோ நேயர்கள் வந்து எத்தனையோ காரணங்களை சொன்னார்கள். இந்த வாக்குகள் ஏன் இப்படி மட்டக்களப்பில் நடந்தது, யாழ்ப்பாணத்தில் நடந்தது, மட்டக்களப்பில் இருந்த எங்கள் பழைய தமிழரசு கட்சி எம்பிமார் என்ன செய்கிறார்கள் என்று, இதுகளெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை. 5% பிரயோஜனம். சரி, அப்படியே நாங்கள் அடுத்த வாரம் இவற்றை பற்றி எல்லாம் பேசலாம். என்றால் இன்னொரு நேரம் காத்திருக்கிறார். எங்கள் விருந்தினரையும் வழி அனுப்ப வேண்டும். நீங்கள் நிறைய விடயங்களை அதான் எம்பிபி அதாவது இந்த இவர்களுக்கு நாங்கள் இப்பொழுது ஒரு 6 மாதம், 1 வருஷம் 2 வருஷம் தேவையில்லை, 6 மாதம் எம்பிபி அதாவது என்ன செய்ய போகிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்றதை நாங்கள் பார்த்தோம் என்றால் அவர்களின் கை நாடு, we should feel the pulse. ஆகவே அதை பார்த்தோம் என்றால் எங்களுக்கே தெரிய வரும். ஏனென்றால் நாங்களும் ஏதோ கடவுளும் எங்களுக்கு மூளையை தந்திருக்கிறான். ஆகவே நாங்கள் அதை பார்த்தால் இவர்கள் அப்படியான ஒரு தவறு விடக்கூடிய நிர்மூடர்களாக தெரியவில்லை என்ன பொறுத்தளவில். ஆகவே அவர்களுக்கு எல்லாம் இருக்கிறது. இப்பொழுது சிங்கள வாக்காளர்களும் சும்மா இப்படி திரும்பி இவ்வளவு ஒரு பெரிய சுனாமி அரசியல் அடித்தது. அது எவ்வளவோ மாற்றங்களை நாங்கள் கண்டோம். உங்களுக்கும் தெரியும், இந்த அறகலையில் இருந்து எல்லாத்திலும் சிங்கள இளைய சமுதாயமும் எல்லாம், ஒட்டுமொத்த இளைய சமுதாயமே அப்படி மாறி இருக்கிறது எல்லாம் தெரியும். ஆகவே இளையவர்கள் ஆட்சிக்கும் வந்திருக்கிறார்கள். ஆகவே ஒரு 6 மாதம் நேரம் கொடுத்து பார்த்தால் விளங்கும். அதுக்கிடையில் தேவையில்லாத அதாவது கெஸ்டர்ஸ், அதாவது எதிர்வு ஊரர்கள் சோதனங்கள் எல்லாம் பார்க்க தேவையில்லை என்பதுதான் எனது தாழ்மையான கருத்து. ஆனால் இந்த தயவு செய்து நான் இந்த தமிழரசு கட்சியை திருப்பி கட்டி எழுப்புவதில் அர்த்தமே இல்லை. அது அங்குள்ள மக்கள் தீர்மானிக்க விட்டு விடுவதுதான் சிறப்பு. அவர்கள் சென்ற தடவை 6 உறுப்பினர்களை கொடுத்தார்கள். ஒரு மேலதிகமாக யாழ்ப்பாணத்தில் ஒரு தொகுதி இருந்த போதும்
6 உறுப்பினர் கொடுத்தவர்கள் அந்த ஒரு தொகுதி ஒரு ஆசனம் காணாமல் போன இடத்திலும் 8 ஆசனங்களை கொடுத்திருக்கிறார்கள் என்கிற போது மக்கள் தங்கள் நம்பிக்கை எங்கே வைத்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது என்பதை நான் பார்க்கிறேன். ஆனால் அது கூட நான் வெளிநாட்டவனாக அதை பற்றி பேச வேண்டாம். நீங்கள் சொன்னதை போல நாங்கள் இன்னொரு தடவையில் பேசலாம். இன்னொரு அழைப்பும் காத்திருக்கிறது. நீங்கள் ஒரு கிழமைக்கு 2 ப்ரோக்ராம் செய்ய பார்க்கலாம் என்பது எனது தாழ்மையான கருத்து. ஏனென்றால் எங்களுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றது வருங்காலம். சிறப்பு. நன்றி, மிக்க நன்றி, வணக்கம். இன்னொரு அழைப்பு காத்திருக்கிறது. அந்த அழைப்பையும் ஏற்றுக்கொண்டு திரு ரெண்டுவடிவாளரிடம் போக வேண்டும். தொலைபேசியில் காத்திருக்கும் நேருக்கு வணக்கம். வணக்கம். சரி, நாங்கள் திரு ரெண்டுவடிவாளரிடம் போகிறோம். நாங்கள் அந்த கேட்ட கேள்வி, இந்த இத்தனை ஆண்டு பாரம்பரியம் மிக்க அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இப்போதுதான் ஆரம்பித்த ஒரு சுயேட்சை குழுவிடம் கிட்டத்தட்ட தோற்றிருக்கிறது. 131 வாக்களை மட்டுமே மேலதிகமானவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஒன்று, இவ்வளவு நிலைமை அவர்களுக்கு வந்ததற்கான காரணம் என்ன? உங்கள் பார்வையில் மருத்துவர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கான வாக்கு வங்கி என்று சொல்வதை இவ்வளவு வாக்கள் வந்ததற்கான காரணம் என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நான் அதை உங்களுக்கு இவர்களுக்கு ஏன் வாக்கு வங்கி சரிஞ்சது, இந்த தமிழ் காங்கிரஸ் போன்றவர்களுக்கு ஏன் சரிஞ்சது என்பதை பற்றி நான் சொன்னேன். அவர்கள் டெலிவர், அதாவது எந்த விதமா கத்தி கூச்சல்களை போட்டதை தவிர அவர்கள் எந்த விதமான ஒரு செயற்பாடுகளையும் செய்து மக்களுக்கு பலனை காட்டவில்லை. எந்த விதத்துல அரசியல் ரீதியாகவும் சரி. ஆனால் இவரை பொறுத்த மட்டும் இவருக்கு ஏன் விழுந்தது, ஏன் ஆட்கள் போட்டார்கள் என்றதுக்காக ஒரு காரணம் இருக்கிறது. நான் பார்த்தேன். அது என்னவென்றால், இவர் சாவகச்சேரியில போய் அங்க உள்ள டாக்டர்கள் செய்யற பிழையான கர்மங்களை பற்றி எல்லாம் வெளியிலே கொண்டு வந்தார். அங்க 40க்கும் அதிகமான வைத்தியர்கள் இருந்த பொழுதிலும் அங்கு போனால் அங்க எந்த நேரம் இருக்கக்கூடியவர்கள் 3-4 பேர் 5 பேர் தான் இருக்கிறார். அது போன்று பல விஷயங்களை அவர் வெளியில கொண்டு வந்தார். அப்ப அது வெளியில கொண்டு வந்ததன் பலனாக இன்றைக்கு பலரும் சொல்றார்கள், இது நான் மட்டும் சொல்லல, பலரும் சொல்றார்கள், யாழ்ப்பாண பகுதியில இருக்கிற வைத்தியசாலைகளிலே இப்ப முன்பை விட பல மடங்கு மாற்றமான சேவைகள் நடைபெறுகின்றன. ஏனென்றால் இவர் இப்படி செய்து போட்டார், இவர் கத்தி போட்டார், அப்படி புலவா இந்த மரமாம் பாவி என்று இப்ப இவர் என்னென்றால், அப்ப அவர்கள் பார்த்தார்கள் என்ன மன்னாரில் இவர் போய் ஒரு ஆஸ்பத்திரிகள்ல போய் அங்கு குழப்பம் அங்க போய் இந்த விஷயங்களை கவனிக்கிறதுக்கான முயற்சித்த பொழுது இவரை பிடித்து கொண்டே போலீஸ்காரர் கொண்டு போட்டார்கள் என்று சொன்னா, இவர் ஒரு பப்ளிக் பில்டிங்ல போய் இவர் அப்படியான அன்ஆதரைஸ்டாக ஒரு அதிகாரம் இல்லாமல் இவர் அங்க போய் அனுமதி இல்லாம பிரவேசித்தார் என்பதற்காக இவரை கொண்டே உள்ளுக்குள்ளே போட்டு அவர் எத்தனையோ நாள் உள்ளுக்குள்ளே சிறையில இருந்தால் வெளியில வந்தவர். அப்ப மக்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இவருக்கு நாங்கள் அதிகாரம் கொடுக்க வேணும். இவர் இங்க தனியா ஆஸ்பத்திரிகள்ல மட்டுமில்ல, இவர் மற்ற இடங்கள்ல என்ன பொருத்தமல்ல, இவர் ஒரு வித்தியாசமான மனநிலையில இருக்கிறவர். அந்த மற்றவர்கள் சாதாரணமான ஆட்களை போல அல்லாமல், இப்ப இந்த டாக்டர்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் கணக்க இருந்தாலும் எல்லாரும் அதை போய் நல்லவர், சில பேருக்கு தெரியும், டாக்டர்மாருக்கு நல்ல டாக்டருக்கு தெரியும், இங்க எல்லாம் இவ்வளவு ஊழல் நடக்குது, மருந்து விஷயங்கள்ல ஊழல் நடக்குது, இதெல்லாம் நடக்குது, சரி நாம என்னத்துக்கு இதெல்லாம் பற்றி கதைப்பா என்றதான ஒரு சராசரியான இவர் ஒரு வித்தியாசமான ஆள். இவருடைய மனநிலை வித்தியாசப்பட்டது ஆனபடினால அதை சில பேர் அதுக்கு அதுக்கு ஒரு பெயரை சூட்டி அவரை அப்படி ஆக்கினாலும், அது எப்படித்தான் இருந்தாலும், அதுல உண்மை போய் இருந்தாலும், ஆனால் அவர் அங்க ரிசல்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறார். அங்க சில விடயங்களை அவர் செய்யறதுக்கு காரணமா இருந்திருக்கிறார். அப்ப இந்த மக்கள் என்ன செய்தார்கள், என்னத்தை யோசிச்சார்கள் என்று சொன்னால், இவரை அனுப்பினால் இவர் தனியே இந்த ஆஸ்பத்திரி விஷயம் மட்டுமில்லை, வேற அரசாங்க கந்தூர்களையும் ஏதாவது பிரச்சனை இருந்தால் மனுஷன் நேர போய் அங்க போய் சத்தம் போட்டு கித்தம் போட்டு அதை எல்லாமே வெளியில கொண்டு யூடியூப்ல போட்டு அதுல போட்டு இதுல போட்டு எல்லாரையும் பயப்படுத்தி ஆள் விஷயங்களை சாதிப்பார். அப்ப அவர் ஹி ப்ரொடியூஸ்ட் ரிசல்ட்ஸ். இவர்களை போல கத்தி குளரை கொண்டிருக்காமல் இவர் செய்வார் என்ற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் இவர்களை விட அவருக்கு கூட போட்டார்கள். ஆனால் இவர்களுடைய வாக்குகள் தான் அங்கால ஜேவிபிக்கு போயிருக்கு. ஏவிபிக்கு போன வாக்குகள்லையும் இவருக்கு போன வாக்குகள் எங்கள் இந்த வாக்குகளும் போயிருக்கு. காரணம் என்னன்னா, இவர்கள் போட்ட கூச்சலால சனத்துக்கு விரக்தியால எங்கள்கிட்ட இருந்து பிரிச்சார்களே தவிர இல்லை, இவர்களுடைய செயற்பாடுமையாலதான் இவர்களுடைய வாக்கு வங்கி அங்காலே இங்காலே எல்லாம் சிதறி போகணும். இதுதான் நடந்த விஷயம். நீங்கள்
இந்த காரணம் என்னென்று கேட்டால் இதுதான் காரணம். இன்னொரு அழைப்பு காத்திருக்கிறது. அந்த அழைப்பை நிறைவு அழைப்பாக ஏற்றுக்கொண்டு இந்த உரையாடலை நிறைவு செய்யலாம் என்று நம்புகிறேன். தொலைபேசியில் இணைந்திருக்கும் நேரை இப்போது இணைத்திருக்கிறோம். வணக்கம். வணக்கம் விஜி. நான் சுதாக இருக்கிறேன். சொல்லுங்க சார். கேட்கிறீங்க? சொல்லுங்கள். ஆமாம், நிச்சயம். நீங்கள் ராவணா கொண்டு வந்த காரணம் நான் சொன்னதான். இப்ப இந்த ஐயா உங்களோட காட்சி கொண்டிருக்கிற ஐயா, அதுக்கு பேர் தெரியலாமோ? திரு சின்னையா ரத்னவாடிவேல். ஐயா சொன்னாதான் நானும் சொல்ல இருந்தேன். நான் உண்மையிலேயே சுருக்கமா சொல்றேன். அவர் இந்த ஊழல் என்றது மட்டும் கையில் எடுத்து அந்த மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு அந்த ஊழலை கொண்டு வந்து பரிசிரங்கப்படுத்தி செய்ததுதான் மக்கள் அவர் மீது நம்பிக்கை. இப்ப ஐயா சொன்ன போன்ற முழு காரணம் அதுதான். அந்த ஊழலை அவர் கையில் எடுத்துட்டார். இன்னைக்கு ஊழலால நீங்க நாடே அழிஞ்சு போயிருக்கின்றது. சரிதானே? அப்ப இவரை கொண்டு வந்தா எல்லா நிர்வாகத்திலுமே ஒரு எம்பியாக இருக்கின்ற அதிகாரத்தோட தனி ஆஸ்பத்திரியே இல்லை மட்டுமல்ல. இப்ப நீங்க அவர் சொன்ன போன்று இப்பவே அந்த முதல் பிரச்சனை கொண்டு வந்தாலே எத்தனை ஆஸ்பத்திரிகள் அங்க நிர்வாகங்கள் நடக்குது. அப்ப இப்ப எம்பியா வந்துட்டால் இன்னும் இப்ப முதல் குற்றவாளி நேரத்துல வைத்தியர்களே இப்ப 2 கொண்டு போய் நிற்கிறேன். அப்ப சகல துறையிலும் ஆனபடியாத்தான் அவர் வந்திருக்கின்றார். அடுத்தது நான் சொல்ல வந்த கருத்தை சொல்லி, அந்த ஊழலுக்கு எதிராக செய்த பிரச்சாரம் தான் அர்ச்சனாவை இவ்வளவு போட் பண்ணி ஒரு 2 மாதத்துக்குள்ள கொண்டு வர பண்ணியிருக்கிற பலம் பெருங்கட்சிகள் எல்லாம் தோற்கடிக்கப்பட்டு. சரி, அடுத்தது நான் சொல்ல வந்த கருத்தை, இன்று வந்திருக்கின்ற இந்த பெரும்பான்மை, நான் எங்களுக்கு முதல் அர்ச்சனா அனுரா வந்திருக்கின்ற பொழுது சாதாரண குடும்பத்தவர், ஒரு கல்வி பல்கலைக்கழக பட்டதாரி, போராட்ட வீரன் அப்படி என்று கொண்டிருந்தோம். இப்ப பார்க்க அவருக்கு மக்கள் ஜனாதிபதி தேர்தலை பார்க்க அமோக வரவேற்பை கொடுத்து, அதிகாரத்தை கொடுத்து இருக்கிறார்கள். சரிதானே? பதவியை பெரும்பான்மையை கொடுத்து செய்திருக்கிறார். இது போன்ற சந்தர்ப்பம் எங்களுக்கு இனி இந்த காலத்திலும் பெறப்போறதும் இல்லை, வந்ததும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் கொண்ட அரசாங்கம். இப்ப பாத்தீங்கன்னா 175 பேர் புதிய ஆட்கள். அவர்களை கூட எல்லாம் ட்ரெயின் பண்ணப்பட்டதான். முன்னத்தை போல பாராளுமன்றத்துல கூச்சல் சண்டை போட முடியாது. 3 நாள் ட்ரைனிங் கொடுத்துதான் விட போயிடும். அதுல 20 பெண்கள் எல்லாம் தெரிஞ்சதான். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு அரசாங்கம் வந்திருக்கின்ற பொழுது எங்களுக்கு எங்களோட பிரச்சனையை பேசி தீர்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. இப்ப இந்த பல பேர் இந்த பிரச்சாரத்துக்கு முன் சில்வா அப்படி சொல்லிட்டார், 13ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் இந்த கோரிக்கைக்கு தான் சொல்லி மறுக்க போற இல்லை என்று சொல்லிட்டார். இன்றைக்கு சில்வாவும் தேர்தல் முடிஞ்ச பிறகு என்றாவும் வடக்கு மக்களுக்கு தங்களுக்கு வாக்குகளை போட்டிருக்கணும். இதுவரை காலத்தில் எந்த அரசாங்கம் வராததை செய்திருக்கணும். அவர்களுக்கு நல்லதுகளை செய்ய வேண்டும், நாம் ஒரு சமரசங்களை செய்வோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்ப அதிகார பெரும்பான்மையை பெற்றிருக்கின்றார். இனித்தான் பாப்போம். சேர்ந்த போது 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ள எங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி. ஆகவே இவர்கள் இப்ப இவ்வளவும் தாங்கள் ஒரு மாற்றம் வேணும் என்று வந்தவர்கள் தமிழ் மக்களுக்கும் ஒரு மாற்றத்தை செய்து தான் நிலைப்படுத்த வேணும், தங்களை உறுதிப்படுத்த வேணும், இன்னும் மேம்படுத்த வேணும் என்ற ஒரு குறிக்கோளான அனுரா அவர்கள் ஒவ்வொரு படியும் இப்ப அனுராவுக்கு பொறுப்பு மட்டுமில்லை, ஒரு இது அதிகாரம் மட்டுமில்லை, ஒரு பொறுப்பும் இருக்கு. ஆகவே ஒவ்வொரு கால அடியையும் பார்த்துத்தான் வைக்க வேண்டும். என்றால் அறகலையை போல இன்னொரு போராட்டம் இந்த தவறுகளைத்தால் சிங்கள மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிய காலத்தில் இன்னும் ஒரு அறகலையை உருவாகும் என்றது அவருக்கு தெரியும். ஆகவே இது எங்களுக்கும் கிடைத்த சந்தர்ப்பம். நாங்கள் இந்த அரசாங்கத்தை பயன்படுத்தி எங்க மக்களுக்கு ஒரு தீர்வு எடுக்க வேண்டும் என்றது ஒரு கருத்து என்னுடைய. அது என்ன மாதிரி? மிக்க நன்றி. வணக்கம். இது வையகம் கல்வி வான்வழி தோழன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சபை. டாக்டர் அர்ச்சனாவின் வெற்றிக்கான காரணத்தையும் சொல்லி, இது விதமான நன்மைகளை பயக்கும் என்பதையும் சொல்லி இருந்த அந்த நேருக்கு நன்றி சொல்லி, திரு ரத்னவடிவேல் அவர்களையும் நாங்கள் அவரது குடும்பத்திடம் திருப்பி அனுப்பிவிட வேண்டும். அந்த வகையில் சொல்லுங்கள், நிறைவாக இந்த தேர்தல் தந்த பாடம் என்ன? தமிழிசை கட்சியின் செல்நறி, அது வே ஃபார்வர்ட், அடுத்த காலடி எது? இந்த அரசியலமைப்பு மாற்றம் வருகிற போது திரு சுமந்திரன் அவரது பங்கு எப்படி இருக்கும் போன்ற விடயங்களையும் உங்கள் நிறைவு கருத்துக்களை உள்ளடக்கி நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். சொல்லுங்கள். நிச்சயமாக தமிழரசு கட்சி தொடர்ந்து தனது பயணத்தை மேற்கொள்ளும். அதற்கான பலத்தையும் ஆதரவையும் மக்கள் தந்திருக்கிறார்கள். சென்ற முறையை விட நீங்களும் அதை ஏற்கனவே குறிப்பிட்டது போல வடகிழக்கு மாகாணத்திலே இருந்த ஆசனத்திலே ஒன்று இல்லாத பொழுதிலும் இல்லாத நிலையிலும் மக்கள் 8 ஆசனங்களை, போன முறை 6 அதிலிருந்த பொழுது 6 ஆசனங்களை தந்தார்கள். இந்த முறை 8 ஆசனங்களை மக்கள் தந்திருக்கிறார்கள். இது இந்த இப்ப இவர்கள் சில இடங்களிலே அவர்கள் இந்த தமிழரசு கட்சி சரிவை சந்தித்து விட்டது என்று சொல்லுவதெல்லாம் சுமந்திரனுடைய தோல்வியை மட்டும் வைத்துக் கொண்டுதான் சொல்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு தெரிகிறது சுமந்திரன் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை இந்த கட்சியிலும் மக்களுக்கு தேவையானவர். அவருடைய இந்த பின்னடைவு அனைத்து மக்களாலும் உணரப்படுகிறது என்பது
திட்ட தெளிவாக தெரிகிறது. ஆனாலும் அவர் சொல்ற காரணம் நீங்கள் கேட்டது போல இந்த அரசியல் யாப்பு விடயங்கள் மற்றும் விடயங்களிலே அவர் தன்னுடைய பங்களிப்பை இயலுமான வரையில் வெளியிலே இருந்து செய்வதற்கு அவர் உறுதி பூண்டுள்ளார். அதை வெளிப்படையாகவும் அவர் சொல்லி இருக்கின்றார். அதை அவர் செய்வார் நிச்சயமாக. ஏனென்றால் தமிழ் மக்களுடைய அவர் எடுத்த பணிகள் அளப்பரியன. இந்த ஜெனிவா தீர்மானங்கள் தொடர்பிலும் இந்த விடயங்களிலும் எங்களுடைய நில ஆக்கிரமிப்பு தொடர்பிலும் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட வெளியான பல சாதனைகள், அந்த சாதனைகளுக்கும் முக்கியமான காரணகர்த்தராக செயற்பாட்டாளராக இருந்தவர் மிஸ்டர் சுமந்திரன். ஆனபடியினால அவர் தொடர்ந்து எங்களுடன் பயணிப்பார் என்பது சந்தேகமில்லை. அதுதான் எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய செல்நெறியாக நிச்சயமாக இருக்கும். அந்த பயணத்திலே நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம். சிறப்பு. வையகம் தழுவிய வான்வழி தொடரின் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் உங்கள் பயணம் ஒன்றின் போதும் கூட கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக எங்கள் அன்பையும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லுகிறோம். உங்கள் கட்சி சிறப்பாக தனது பாதையில் பயணிக்க வாழ்த்துக்கள். புதிதாக தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பணிகளை செய்யும் அதே வேளையில் NPP அரசுடன் இணைந்து கட்சியின் முடிவுக்கு இணங்க சரியான விடயங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். திரு CV சிவஞானம் அவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். NPP அரசுடன் இணைந்து பயணிப்பதுதான் எங்கள் நோக்கமாகவும் இருக்கும். அவர்களை எதிர்க்க வேண்டும் என்பதோ எதிர்ப்ப காட்ட வேண்டும் என்பதோ எங்கள் நோக்கம் கிடையாது என்று நல்ல முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும். ஏற்கனவே திரு சுமந்திரன் அவர்கள் திரு ஜாம்பதி விக்ரமரத்னவுடன் இணைந்து செய்த அந்த வரைவில் இருந்துதான் புதிய அரசியலமைப்பு திட்டம் ஆரம்பிக்கப்படும் என்பதை அவர்கள் தங்கள் தேர்தல் அறிக்கையிலேயே விஞ்ஞாபனத்திலேயே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் எல்லோருக்கும் நன்மை பயக்கிற ஒரு அரசியலமைப்பு வந்து அதுவரையும் இந்த மாகாண சபை மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு இது தவிர காணி மற்றும் மக்கள் போலீஸ் அதிகாரம் என்பது ஒரு புறத்தில் இருந்தாலும் கூட காணி அதிகாரம் தேவையில்லாத தலையீடுகள் இல்லாது மக்கள் சிறப்பாக வாழ்வதற்கான அந்த நிலைமையும் ஏற்படுத்தப்பட்டு எல்லாம் சிறக்க வேண்டும் என்பது எங்கள் விருப்பம். அதற்கான வாழ்த்துக்களும். தமிழ் கட்சி தனது பாதையில் உங்கள் கட்சி எனது கட்சி அல்ல, தனது பாதையில் பயணிக்கிற போது வந்திருக்கிற இடையூறுகள் இரண்டொன்று. இப்போது திரு சுமந்திரன் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் அல்லது தெரிவு செய்யப்படவில்லை. அதே வேளையில் கட்சி என்னும் வழக்கில் இருக்கிறது. கட்சியிலிருந்து பலர் கட்சியை வெளிப்படையாக வெளியிலிருந்து விமர்சித்துக் கொண்டிருந்தவர்கள் பலர் இப்போது கட்சியில் இல்லை. இவர் எல்லாவற்றையும் இணைத்து பார்க்கிற போது கட்சிக்கு ஒரு முடிவு இருப்பதாகத்தான் தோன்றுகிறது. அது நீங்களும் உங்கள் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்களும் பொதுச்சபையும் அடிமட்ட உறுப்பினர்களும் இணைந்து அந்த சரியான விடயங்கள் செய்வீர்கள் என்று நம்புகிறோம். அந்த வகையில் 75 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட இந்த கட்சி சரியான வகையில் வளர்வதற்கான ஒரு நிலைமை அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்பது தமிழர்களது விருப்பமாக இருக்கும். ஆனால் எல்லா கட்சிகளும் இணைந்து அல்லது எல்லா கட்சிகளும் உள்ள செயற்பாட்டாளர்கள் இணைந்து ஒரு திசையில் பயணிப்பதன் மூலம் இவ்வாறு வாக்குகளை பிரிய விட்டு நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை குறைத்து மற்றவர்களுக்கு கொடுக்காமல் ஒன்றாக பயணிக்க வேண்டும் என்ற விருப்பத்தையும் சொல்லி உங்கள் நேரத்துக்கு நன்றி சொல்லி மீண்டும் சுட சுட எங்களுக்கு இலங்கையிலிருந்து அந்த செய்திகளை தந்த அந்த அன்புக்கும் எங்கள் நன்றியை சொல்லி விடப்பெறுகிறோம். மிக்க நன்றி திரு சின்னையா ரன்னோடிவல் அவர்களே. மிக்க நன்றி. எனக்கு இந்த இப்படி இக்கட்டான நிலைமையிலே முக்கியமான தருணத்துல இந்த கருத்துக்களை சொல்வதற்கு அளித்த வாய்ப்புகளுக்கும் நீங்கள் இப்பொழுது கூறிய வாய்ப்புகளுக்கும் இந்த கருத்துக்களுக்கும் நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, வணக்கம்.